ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அன்னபாத்திரம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன தான் புது புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 2-3 டேஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடைய தண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. கொத்தமல்லி, புதினாலாம் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நான் ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 டேஸ் வரைக்குமே இந்த புதினா கொத்தமல்லியுடைய ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நல்லா ரீட்டைன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியில் இருக்கிற அந்த ரூட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். கூடவே ஏதாவது சின்ன சின்ன புல்லெல்லாம் இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இலையை வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணாமல் அப்படியே இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த கவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் கவர்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த கவரோட பேர் ஜிப்லாக் கவர்ஸ். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். ஸோ இந்த கவர் வாங்கிக்கோங்க. இந்த கவரில் நம்ம புதினா, கொத்தமல்லி எதுவாக இருந்தாலும் உள்ளே போட்டுட்டு நம்ம இதில் இருக்கிற காற்று கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு, ஜிப்பு போட்டு லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி காற்று கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜிப்பு போட்டு கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வைங்க. 20-25 டேஸ் வரைக்கும் இந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.